ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களோடு ஆத்துமா விலையேற பெற்றது. அதே போல அந்த ஆத்மாவிற்கு அறிவிக்கப்படும் சுவிசேஷமும் விலை மதிக்க முடியாத ஒன்று. ஏன்னு கேட்குறீங்களா? இந்த பூமியில் ஒரு இருள் நீங்குவதற்கு வெளிச்சம் எவ்வளோ அவசியமோ, அல்லது வறட்சியான ஒரு பூமிக்கும் வறண்டு போயிருக்கிற ஒரு நிலத்திற்கு நீர்க்கால்கள் எவ்வளவு அவசியமோ, ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ, அதை பார்க்கிலும் சுவிசேஷம், பாவமும் சாபமும் தேசத்தினுடைய அருவருப்புகளும் மாறுவதற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது மிகவும் அவசியமானது. இந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் தீபங்களாக கையிலே ஏந்தி சுவிசேஷமாகிய விதைகளை, வசனமாகிய விதைகளை தேசத்தில் ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய இருதயத்திலும் விதைப்பதற்கு நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கோம். ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு ஒருவேளை அநேகருக்கு கேள்விகள் இருக்கலாம். ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட நான் வேதத்தில் இருந்து பகிர்ந்து கொள்கிறேன். சுவிசேஷம் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு அடையாளமா. முதலாவதாக ரோமர் 1:14 இப்படியாக சொல்கிறது, சுவிசேஷத்திற்கு நீங்களும் நானும் கடனாளியாக இருக்கிறோம். என்ன கடன்? இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிறபடினால், அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறதை அநேக ஜனங்க அறியாமல் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் மீட்கப்பட்டுட்டோம், அநேகர் மீட்கப்படலை. இப்போ மீட்கப்படாத ஜனங்களும் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு, மீட்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் மீட்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கிறிஸ்துவுக்கு கடனாளியாக இருக்கிறது. இரண்டாவதாக மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற கட்டளை சுவிசேஷம் அறிவிப்பது. உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, ஆண்டவருடைய சுவிசேஷம், அவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன என்பதையும், அவர் மீண்டும் வரப்போகிறார் என்பதையும் அறிவிப்பதற்கு அவர் நமக்கு கட்டளை கொடுத்து போயிருக்கிறார். அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக லூக்கா 15வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது பரலோகம் மகிழ்ச்சி அடைந்தது. எல்லா தேவ தூதர்களும் பூமியில இறங்கி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதே போல அவருடைய இரத்தத்தினால் ஒரு பாவி கழுவப்படும் பொழுது பாவத்திலிருந்து மனம் திரும்பி அந்த பரலோகம் மீண்டும் சந்தோஷப்படுது. கடைசியாக ஐஸ்வர்யவான் கதறுகிற சூழ்நிலை நீங்க பார்க்க முடியும். நரகத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுடைய கதறுதல்கள் என்ன கதறாங்க? நாங்க அறியாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், நாங்க அறிவிக்கப்பட்டு புரிந்து கொள்ளாம இந்த பாதாளத்துக்குள்ள வந்துட்டோம், எங்களுடைய சகோதரர்களாவது மீதம் இருக்கிற ஜனங்களாவது இந்த நரகத்துக்கு வராதபடிக்கு சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க, இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நரகத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறாங்க இரவும் பகலும். ஆகையால் சுவிசேஷத்தை கையில் ஏந்தி இருளை வெளிச்சமாக்க தீபங்களாய் புறப்படுவோம். தேசங்கள் இயேசுவை நம்மில் காணட்டும். God bless you.